எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு ஊர்லிங்க ஒருத்தர், அவர் வந்துங்க ஒரு புத்தக பிரியர். பொழுதுக்கும் புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பிரியப்படுறவருங்க. ஆனால் ரொம்ப நல்லவர். வீட்டில் வந்து அவரை வந்து பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவர் வீட்டில் வேறு எந்த வேலையும் செய்யவே மாட்டார். சொன்னால் வர உட்கார படிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் வீட்டில் வந்து அவரை வந்து ஒரு பெருசாக யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. வெளியே போனாலும் அதே மாதிரி தாங்க, எல்லாத்தையும் நல்லா பழகுவார். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பிரியமாக அவங்கள்ட்ட பழகிடுவார். பழகி அவங்க வந்து என்ன பேசுவாருங்க, எல்லா புஸ்தகத்தை பற்றி கதையை பற்றி தான் பேசி, எப்படியாவது அவங்கள்ட்ட வந்து புக்கு இருந்தால் ஒன்றுங்க ரெண்டா புக்கை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவார். வாங்கி இவர் வந்து படிப்பார். படிச்சுட்டு புக்கை கொண்டு போய் திருப்பியே கொடுக்க மாட்டார். யார்கிட்ட புக்கு வாங்கினாலும் கொண்டு போய் புக்கை வந்து திருப்பி கொடுக்காம தன்னுடைய ரூமில் வந்து ஒரு செல்ஃப் இருக்குது, அந்த செல்ஃபில் அடுக்கிடுவார். அந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்கு இருக்குது, நிறைய புக்குங்க இருக்கு அவர்கிட்ட. வாங்கிறது, படிக்கிறது, புக்கை வந்து திருப்பி கொடுக்கறதே இல்லை. இந்த வெளியில் போகும்போது எல்லாத்தையும் பழகிறாருல. ஆனால் ரொம்ப நல்லா அழகாக பேசுவாருங்க, ரொம்ப பிரமாதமாக பேசுவார். பல எழுத்தாளர்களையும் இவருக்கு பழக்கம். பெரிய எழுத்தாளர்கள் ரொம்ப பேர் வந்து இவருக்கு நல்ல பழக்கம். இவர் வந்து அவங்கள்ட்டையும் நல்லா பேசுவார், நல்ல விவாதம் பண்ணுவார். அந்த அவங்க கதையை பற்றி உள்ள நல்லது கெட்டது, அந்த கதையில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து நல்லா பேசுவார். ஆனால் எழுத்தாளர்களுக்கு இவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து எழுத்தாளர்களுக்கு வந்து அவங்க புக்கை வந்து எழுதி அதை பற்றி விமர்சனம் சொல்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் கூட இவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து ஒரு டீ கடை ஒன்று இருக்குங்க. டீ கடையில் வந்து அங்கே டெய்லி போய் டீ சாப்பிட போவார். அங்கே வர்றவங்களும் எல்லாரும் பழக்கம், எல்லாம் நல்லா பேசுவாங்க, எல்லாத்தையும் நல்லா பிரியமாக இருப்பார். ஒரு நாள் வந்து இவர் வீட்டில் வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஏதோ பரபரப்பாக எதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது தேடிக்கிட்டு இருந்தாலும் இவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சட்டம் பண்ணிக்கல. இவர் வாட்டி இவர் படிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. நம்ம பாரு இந்த அளவுக்கு வந்து எல்லாம் தேடிட்டு இருக்கோம், அவர் பாரு ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி சாவி வந்து முக்கியமான சாவி, அந்த சாவியை காணலாம், எதுவும் பார்த்தீங்களா? இவர் அசால்ட்டை சொல்லலாம், எதுக்கு பார்க்குறேன், நான் பாட்டு நான் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் புக்கு படிச்சுட்டு தானே இருக்கேன், அது சாவிக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் பார்க்கல. சரி வாங்க என் கூட வந்து நீங்களும் தேடுங்க, முக்கியமான சாவிங்க வேணுங்க இப்போ அப்படிங்கும்போது, நான் வந்து எங்கே வந்து தர்றது, எனக்கு எங்கே தர்றது, நான் வந்து இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் மகனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுதுங்க. கோவம் வந்து, என்ன நாங்கள் இந்த அளவுக்கு பரபரப்பாக தேடிட்டு இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காமல் நீங்கள் வாட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, எப்பா அந்த நீங்கள் எங்கே சாவி வச்சிங்க, யார் வச்சாங்க, என்னங்கிறது எனக்கு என்ன தெரியும், எந்த சாவிங்கிறது தெரியும், நான் வந்து என்ன வந்து செய்ய அப்படிங்கும்போது பையனுக்கு வந்து கோவம் வந்து புக்கெல்லாம் முடிச்சு கீழே தள்ளி விட்றாங்க. அந்த செல்ஃபுள்ள அப்புறம் அடுக்கி வச்சுருப்பார்ல, அடுக்கி வச்சிருந்த புக்கை பூரா எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்ற, இதுக்குள்ளே தான் சாவி இருக்கும் அப்படின்னு தள்ளி விட்றான். இவருக்கு வந்து மூஞ்சியே மாறி போயிடும். வஸ்துவும் அதே அந்த புக்கெல்லாம் பூரா எல்லாம் கீழே விட்டா கிழிஞ்சு போச்சுன்னு என்ன வருது, இவருக்கு வந்து மூஞ்சியை மாறி பையன் வந்து அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டு போகிறார். ஆனால் அடிக்கவும் இல்லை, அடிக்கிறதுக்காக கோபத்தில் வந்து கையை ஓங்குறாரு. ஓங்கும்போது அந்த பையன் தடுக்கும் போது முதுகுல பட்டு அவர் கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்து தலையில் வந்து நல்லா அடிபட்டுருதுங்க. அதோட அடிபட்டதோடு அப்படி அவருக்கு வந்து இறந்துடுறாரு. அப்படி அவ்வளோதாங்க, அப்படி இறந்துடுறாரு. இவங்க நண்பர்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து எதுவும் தெரியாதுங்க. டெய்லி போய் எல்லாத்தையும் போய் பார்த்து பேசுவார்ல, இந்த விஷயம்லாம் எதுவும் அவங்களுக்கு அவர் இறந்ததோ ஒன்றது எதுவுமே தெரியாது, எப்படி இறந்தாருங்கிறது தெரியாது. தேடுறாங்க, தேடி போட்டு அப்புறம் அந்த டீ கடையில் வந்து எல்லாம் கூடுவாங்கல்ல, அங்கே வந்து பேசுகிறாங்க. அப்புறம் டீ கடைக்கார்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் கூட வந்து டீ வந்து டெய்லி சாப்பிடுவார், நல்லா பேசுவார், அவர் 2-3 நாளாக காணா, எதுவும் உங்களுக்கு தெரியுமான்றப்ப, வீடு தெரியுமா எது தெரியுமான்னு சொல்லி கேட்டப்போ, அப்போ அவர் டீ கடைக்காரர் தான் சொல்கிறார், இங்கே பக்கத்தில் தான் இந்த வீடு தான் அவர் வீடுங்க, இந்த அங்கே இருக்கல அந்த வீடு, அவர் வந்து இறந்துட்டாருங்க. அப்படியா, எப்படி என்ன இது இல்லை ஒன்றும் விவரம் தெரியல, ஆனால் எதோ இறந்துட்டாருங்கிறது தெரியும், அவர் வந்து இறந்துட்டாருங்க, வீடு அந்த வீடு தான் அப்படிங்கிறான்.
அப்படி இவங்க நண்பர்கள்லாம் சரி நம்ம இந்த அளவுக்கு பழகணும், போய் வீட்டில் போய் விசாரிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்க. சரி சரி ஒரு 5 பேருங்க, 5 பேர் வந்து அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. போய் வந்து விசாரிக்கிறதுக்காக. ஆனால் வீட்டில் ஒரு பெரிய வரவேற்புன்னு இவங்களுக்கு இல்லை, ஒன்றும் கண்டுக்கலை. வந்தாங்கச்சு வாங்க உட்காருங்க அப்படிங்கிறதோட சரி. அப்படி கேட்டால் கேட்குறதுக்கு மட்டும் வீட்டில் பதில் சொல்கிறாங்க. என்னங்க இறந்துட்டாருங்களா? ஆமாங்க இறந்துட்டாரு, அவ்வளோதான். வேறு எப்படி இறந்தாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து இன்னும் விவரம் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்று அதாவது இங்கே 5 பேரும் போனது வந்து அவங்க வந்து மதிக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு கேட்டு அப்புறம் வந்து கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி அவர் புக்கு வந்து நிறைய புக்கு வச்சுருப்பாரு, அந்த புக்கெல்லாம் வந்து என்ன செஞ்சீங்க இருக்குதா அப்படிங்கும்போது, அந்த புக்கை நாங்களாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நாங்களாம் யாரும் புக்கை படிக்க மாட்டோம். வீட்டில் இருக்க எங்களுக்கு அந்த புக்கு படிக்கிற பழக்கமே இல்லை. அப்புறம் புக்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அது எங்கள் குடும்ப வழக்கப்படி வந்து எரிக்கிறதான் பழக்குங்க இறந்தவங்களை. இவர் வந்து அடுக்கி விறகு எருவா மட்டை அதெல்லாம் அடுக்கி அதுக்கு மேலே இந்த புக்கெல்லாம் வந்து பூரா எல்லாம் வரிசையாக அடுக்கி விட்டு கொளுத்தி விட்டோம். என்ன சொல்கிறாங்க, எங்கள் குடும்ப வழக்கப்படி எரிக்கிறது தான் பழக்கம் இறந்தவங்களை. அதே மாதிரி இவரையும் வந்து மேலே வந்து விறகு எடுக்கணும், விறகு அடுக்கி எருவா மட்டையை அடுக்கி அதுக்கு மேலே இந்த புக்கெல்லாம் வந்து வச்சு வேஸ்ட் தானே, அதனால் பூரா மேலே வந்து பூராத்தை அடுக்கி விட்டு எரிச்சிட்டோமுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து 5 பேர்த்து கேட்டால் இவங்கெல்லாம் வந்து எல்லாமே புக்கு படிக்கிறவங்க, அதில் தான் வந்து இவரே பழக்கம். உங்களுக்கெல்லாம் வந்து மனசு வந்து ரொம்ப கடமாயிருது. சரி இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இது என்னன்னாங்க, இப்போ இவர் இறந்தார்ல, இவர் வந்து இவருடைய அப்பா வந்து ஒரு விவசாயிங்க. முன்ன இவர் வந்து அதான் ஒரு 12-13 வயசில் இவர் இருக்கும்போது, இந்த இறந்தவர் 12 வயசு 13 வயசாக இருக்கும்போது அப்பா வந்து தோட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு போவார். அங்கே அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இவர் வந்து புக்கை வச்சு தாங்க படிப்பாராம். போகும்போதே கையில் வந்து புக்கை எடுத்துக்கிட்டு போயிடுவாராம். எடுத்துகிட்டு போய் அப்பா வேலை செஞ்சுட்டு போய் ஒரு விவசாய வேலையெல்லாம் எந்த வேலையும் செய்யவே மாட்டார், சொன்னாலும் கட்டுக்க மாட்டார். அப்போவே சின்ன வயசுலேயே புக்கை படிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துடுவாராம். அப்பாவே அப்போ திட்டிருக்காருங்க, டேய் நீ இப்படி புக்குன்னு கட்டிக்கிட்டு எழுதுகிற புக்கை கட்டிக்கிட்டு பொழுதுக்கு புக்கிலேயே இருக்க, நீ செத்தா எரிக்கிறது கூட பாரு, அந்த புக்கை போட்டு தான் எரிப்பாங்க பாருன்னு சொல்லி அப்பா வந்து ஒரு நாள் சொல்லியிருக்காரு. அவர் அப்பா சொன்னது இப்போ பழிஞ்சிருக்கு பாருங்க. அப்பா சொன்ன மாதிரியே இந்த புக்கெல்லாம் இவர் படித்த புக்கெல்லாம் போட்டு தான் இவர் பணத்தையே எரிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்பா சொன்னது எந்த அளவுக்கு வந்து பழிச்சிருக்கு பாருங்க. சரிங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து இதை கேட்கும்போது வந்து புக்கெல்லாம் போட்டு எரிச்சாங்கங்கிறாங்கல்ல, புக்கு படிக்கிறவங்களுக்கு இதை கேட்டால் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும், மனசு கனமாயிருது. என்ன செய்ய, சில ஜனங்க அப்படியும் இருக்கிறாங்க அல்லவா. சரிங்க, வேறொரு நல்ல பதிவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.